இயேசுவோட 3 வருஷம் அவங்க எல்லாம் ஊழியக்காரங்களா போனாங்க, சீசரானாங்க, ஊழியக்காரங்களா. 3 வருஷம் ஒரு விசுவாசி இருக்கிறான்னா அவனுக்கு நம்ம தேவையான பைபிள் ஸ்டடி அவனுக்கு கொடுத்தாகணும். கடமைக்கு பேருக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் சொல்லி கொடுக்கறது இல்ல, அவனை சீசனாக உருவாக்கணும். சீசனாக உருவாக்கின பிறகுதான் ஞானசானமே கொடுக்கணும். கிறிஸ்துவனுடைய ஏழு எப்படி சொல்லுகிறது? அல்ஃபா என்கிற அந்த பிகினிங் என்று சொல்லப்படும் போது ஜெனசிஸ் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் பெர்ஷித் என்று சொல்லப்படுகிறோம். இந்த பெர்ஷித்தினுடைய பிரிவுகளை நம்ம பின்னால பார்ப்போம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உடைய வேதத்தினுடைய ரகசியங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே, முதல் செக்ஷனில் கர்த்தாவே அநேக காரியங்களை தகப்பனே கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க. இந்த 2ஆம் பகுதியிலும் கர்த்தாவே நீங்கள் தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆவியானவரே, நீங்கள் தகப்பனே எங்களுக்கு போதீங்க. ஆண்டவரே, அன்புக்குரிய தாசரை நீங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து அழைத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டி கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவர் முன்னிருந்தவர். இயேசு முன்னிருந்தார் என்கிற ஒரு வார்த்தையை ஒரு பாகத்துல நம்ம படிக்க போறோம். யோவானுடைய புஸ்தகம் 12வது அத்தியாயம் 34வது வசனத்துல வாசிக்கப்படும் போது, we have heard out of the law that Christ abideth forever. ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார். ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ இயேசு முன்னிருந்தவர். தேவன் என்னென்னைக்கு இருக்கிறார்னு சொன்னாலும் கூட கிறிஸ்து இங்கே முன்னிருந்தவர் என்பதை தெளிவா சொல்லி இருக்குது. அவர் என்னென்னைக்கும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலே சொல்லியிருக்கு. அப்ப வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடத்திலையுமே கிறிஸ்து கிறிஸ்து என்கிறது தான் அங்கே உரைக்கிறது நான் பார்க்கிறோம். ஏற்கனவே நீங்க 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது பார்க்கப்படும் போது, அவர்கள் கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார், அந்த கண்மலை கிறிஸ்து என்பதாக நான் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு யாவே என்று அழைக்கப்பட்டாலும் யெகோவா என்று அழைக்கப்பட்டாலும் எல்லா காரியத்திலையும் நாம் பார்க்கப்படும் போது கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் என்ன காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியான தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார், வேதத்திலே சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அவர் எப்படி இருந்தார் ஆதியிலே? அதுதான் ஆதியிலே இருந்தார் என்று வேதத்திலே சொல்லி இருக்க வாசித்தாங்க. ஆனா எப்படி இருந்தாரு? ஒரு கேள்வி எழுதிக்கணும். எப்படி இருந்தார்? ஆதியிலே இருந்தார், முன்னிருந்தார் என்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் எப்படி இருந்தார் என்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்விகளை வச்சுதான் நாளைக்கு பதில் எழுதணும். நீங்க முன்னிருந்தார் என்கிறது பார்க்கப்படும் போது நம்ம யோவான் 12:34 1 கொரிந்தியர்ல 10 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தார் என்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது யோவான் 1வது அத்தியாயத்திலே 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் வார்த்தையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப ஆதியிலே என்ற வார்த்தையாக இருந்தார் என்கிறதை அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 10வது வசனம், அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினதும் அவர்தான். அந்த தேவன் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இன்றைக்கும் கூட கிறிஸ்து யார் என்கிறதே தெரியாத ஒரு உலகமாகத்தான் இந்த நாட்களே நாம் பார்க்கப்படுகிறது. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையாக இருந்தார் என்று நாம் பார்க்கப்படும் போது, இப்ப அதுக்கு அடுத்து வார்த்தையாக இருந்து என்ன செய்தார் என்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அதைத்தான் நம்ம யோவான் 1:3 நம்ம பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்பதான் நாம் பார்க்கிறோம். தேவன் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ சூரியன் பெரிய சுடர்கள் உண்டாக்கடன சுடர்கள் உண்டாயிற்று. அப்புறம் ஜலம் பிரிக்கப்படுவதாக என்று சொன்னால் ஜலம் பிரிக்கப்பட்டது, வெட்டாந்தரை உண்டாயிற்று.
ஒவ்வொரு படைப்புகளையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னா உண்டாயிற்று. அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லும் போது அங்கே உண்டாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அப்போ வார்த்தையாக இருந்தாரு. அவர் ஆதியில இருந்து இருக்கிறவர் யாரு அப்படின்னா கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அவர் தான் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவர் தான் முந்தி இருந்தவர் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறது? கொலேசியருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவர்கள், காணப்படாதவைகள், சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும், கர்த்த தத்துவமானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும், சகலவும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துவுக்காகத்தான் அவர் வார்த்தையாக இருக்கப்பட்ட காலங்களிலே அவர் என்ன பண்ணார்? தன் வார்த்தையினாலே படைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சகலமும் எல்லாம் உண்டாக்கப்பட்டது அவரால் என்று வேற யாராலும் படைக்கப்படல, உண்டாக்கப்படல. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா எல்லாம் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த உலகம் என்பது உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவுக்காகத்தான். அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தான் பூமிக்கு வர வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது என்பதாக வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது, சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட ஆண்டவர் மோசையோட பேசும்போது என்ன சொல்லுகிறாரு? யாத்ராகமம் புத்தகம் 3:16 நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தோஷித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று. போதும். இப்ப பாருங்க, அருமையான தாசன், ஆண்டவருடைய தாசன் பேசுறாரு. நான் அப்ப கிறிஸ்து எப்படி முதல்ல வார்த்தையா இருந்தாரு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல உன்னை அனுப்புறேன்னு போய் சொல்லுப்பா அப்படின்றாரு. அவர் தான் என்ன சொல்லுகிறார்? அந்த கிறிஸ்து நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறாரு, ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று சொல்லுகிறாரு. நான் தான் உன்னை அனுப்புறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இருக்கிறேன் என்றா சிங்குலர்ல சொல்லியிருக்கு. நான் ஒருவர் தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அனாதியா என்னென்னைக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு. நானும் எல்லாம் சொல்லுகிறாரு. ஒரு வார்த்தைகளையும் பார்க்கப்படும் போது என்ன இருக்கிறேன் என்கிற சொல்ல, இருக்கிறோம் என்று சொல்லல, இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்தோட துவக்கத்தின் முதலாக கிறிஸ்து இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? ஒன்றொன்றையும் படைக்கிறார். அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில மோசைட்ட பேசுறாரு, நான் இருக்கிறவராக இருக்கிற போய் சொல்லு அப்படின்ற வார்த்தையாகத்தான் இருக்கிறார். பைபிள்ல வேதாகமன்னு சொன்னா இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் தான். இது வசனத்தை எவ்வளவு நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அவரை கற்று அறிந்து கொண்டாதான் நம்ம மகிமைப்படுத்த முடியும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மகிமைப்படுத்த முடியாது. இவ்விதமாக இந்த இடத்துல பாருங்க, அது சொல்லுகிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கு தேவன், யாக்கோவின் தேவன் என்று மோசையோட பேசுகிறார். இப்படியாக சொல்லப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்ல, யோவான் புத்தகத்துல 8வது அத்தியாயம் 58வது வசனத்துல பாருங்க என்ன சொல்லப்படுகிறார். நான் ஜீசஸ் said unto them, verily verily I say unto you, before Abraham was I am என்று சொல்கிறார். அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னே நான் இருக்கிறேன், மெய்யாகவே மெய்யாக நான் இருக்கிறேன் அங்க சொல்லிட்டாரு. மோசையோட பேசினாரு. அதே தேவன் தான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று உலகத்திலே அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இருக்கிறேன் என்கிறவர் நான் தான் கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தவர் சொல்லுகிறாரு, அன்றைக்கு மோசையோடு பேசி அனுப்பினவர் நான் தான். நான் இருக்கிறேன், அப்புறம் அவனுக்கு முன்னதாக நான் இருக்கிறேன், அவர் தான் அனுப்பிச்சாரு, போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு முன்னிருந்தவர் என்பதை இந்த இடத்துல நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வந்திருக்கிறாரு, அவர் ஒரு குமாரனாக வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை முதல்ல முன்னிருந்தவர் என்று நாம் பார்த்தோம். ரெண்டாவது பார்க்கப்படும் போது அவர் பூமியிலே அவதரித்தார், குமாரனானார் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா புத்தகம் 1வது அத்தியாயம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு
பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உயரத்திலே உண்டான பூமியில் உண்டானவன் அல்ல. அப்போ அங்கே இருந்து இறங்குறாரு. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். எப்படி இறங்குறாருன்னு பார்க்கப்படும்போது அவர் ஆவியானவராக இருந்து இறங்குகிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போது உலகத்தில் மனுஷனுக்கு ஆண் பெண் 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு 46 குரோமோசோம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 23 தான். 23 மட்டும்தான், 46 கிடையாது. அவர் மனுஷனால பிறக்கப்படலை என்பதை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஒரு சிறிய இடத்துல தேவ ஆவியானவராக இறங்கி அவர் குழந்தையாக வெளிப்பட்டார். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியம் இதுதான். அப்போ ஆவியாக இறங்கினது யாரு அப்படின்னா அவர் தான் இறங்கி இருக்கிறாரு. அவர் தான் உன்னதத்திலிருந்து இறங்கி இருக்கிறாரு. வானத்திலிருந்து அவர் தான் வந்திருக்கிறாரு. இங்க பூமியில சொல்லப்பட்டிருக்கிற தேவ பக்திக்குரிய ரகசியம். இந்த ரகசியமானது ஒருவருக்கும் தெரியாது. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையான ஒரு ரகசியம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி ஒன்று வழங்கப்பட்டார். தேவ தூதர்களே அன்னைக்குதான் பாக்குறாங்க. புறஜாதிகளே பிரசங்கப்பட்டார். உலகத்திலே இன்றைக்கு விசுவாசிக்கப்பட்டிருக்கிறார். மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை ஏறெடுக்கப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் உள்ள பைபிள்ல வேதாகமத்தினுடைய ரகசியமே தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அப்போ தேவ ஆவினாலே இறங்கிய தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஆண்மகனுடைய குரோமோசோம் கிடையாது. ஒரு சிறியனுடைய வயிற்றிலே பிறந்ததுனால தேவ ஆவியான இறங்கி வந்ததுனால இன்னொரு 23 குரோமோசோம் கிடையாது. அப்ப அவருக்கு 46 கிடையாது. நம்ம மனிதர்களை போல வெறும் 23 தான். சிறியனிடத்துல இருந்து பிறந்தபடினாலே அவர் மாமிசத்துல வெளிப்பட்டபடினாலே அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளணும். அவர் மனுஷகுமாரன் என்று தன்னை சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். உலகத்துல மனுஷகுமாரனாகிய இயேசு என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னா தேவ ஆவியினாலே இறங்கி பிறந்தபடினாலே அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியினாலே இறங்கினபடினாலே தேவகுமாரனாக வருகிறார். மனுஷன் மாமிசத்திலே வெளிப்பட்டு மனுஷரிடத்திலே பிறந்தபடினாலே அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். தேவனுடைய ரகசியமே என்ன அப்படின்னா அவர் இந்த பூமியில அப்படி பார்க்கப்படும் போது அவர் ஒரு பக்கம் தேவனாக இருக்க வேண்டும், ஒரு பக்கம் மனுஷனாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவரும் போதகரும் என்று சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் தேவனாகவும் மனுஷனாகவும் இருந்திருக்கிறார் என்கிறதை வெளிப்படையாக ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுகிறார். மத்தேயுனுடைய புத்தகத்திலே 22வது அத்தியாயம் 42, 43 வாசிப்போம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினால் அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் அவருடைய சத்துருக்களை. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் கேள்வி கேட்கிறார், பதில் கொடுக்கல. கேள்வியை தான் கேட்கிறார், கேள்விக்கு கேள்வியை வைக்கிறாரு. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் கேட்டப்படுவது அவர் யாருடைய குமாரன் கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க? தாவீதினுடைய குமாரன். அவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல தாவீதினுடைய குமாரன் சொல்லப்படும் போது அவன் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தனுமே பதில் சொல்லல. அப்ப ஆண்டவர் கேள்விக்கு கேள்வியை தான் கொடுக்கிறாரு, பதில கொடுக்கிற வார்த்தையை பார்க்கப்படும் போது கவனிக்கணும். அப்போ கிறிஸ்து தாவீதினுடைய குமாரனாகவும் இருப்பாரு, அதே கிறிஸ்து தாவீதுக்கு ஆண்டவராகவும் இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார்.
அல்லேலூயா. இதைத்தான் தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை அங்கே நாம சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் இந்த இடத்திலே பார்க்கப்படும்போது இவர்களுக்கு சொல்லுகிற பதில் வேதபாரர்களுக்கு பரிசீலிச்சு அவர் தேவனாகவும் இருக்கணும், மனுஷனாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். ஆண்டவராய் இயேசுவே டைரக்டா சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியல. ஆமா, எதுக்காக அவர் வர வேண்டும், ஏன் அப்படி அவர் மனுஷனாக வர வேண்டும் என்று நாம் பார்க்கப்படும் போது இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பாவங்களே அவர் சுமக்குவதற்காக, சுமந்து தீர்ப்பதற்காக